ஹலோ கைஸ், நான் ராகுல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து விண்டோஸ் பஃபர் ஓவர்ஃப்ளோ அந்த ஒரு பர்டிகுலர் வல்னபிலிட்டி வந்து பார்த்துருந்தோம். அந்த ஒரு வல்னபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் வந்து பார்த்துருந்தோம். 8 ஸ்டெப் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 8 ஸ்டெப்போட ஒரு ஓவர் வியூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து ஓவர் வியூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம எக்ஸாக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வேணும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்றதை சொல்லிட்டு உடனே அது எப்படி பண்ணுறோன்னு ஒரே வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் வந்து 2 2 3 பிரித்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, 8 ஸ்டெப்பையுமே அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்பாவோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக இப்போ ஸ்பைக்கிங் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்பைக்கிங் என்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்ன ஸ்டெப் பண்ணுறாங்க, எப்படி கனெக்ஷன் நடக்குது, எல்லாமே அந்த மாதிரி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எனக்கு இருந்தது. அதனால தான் இந்த பிளான். ஓகே, ஓவரா பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பெர்ஃபார்ம் ஸ்பைக்கிங். வி ஹவ் டு பெர்ஃபார்ம் ஸ்பைக்கிங். ஸோ ஸ்பைக்கிங்னா முதல்ல என்ன அப்படின்னா, இட் அலோஸ் த அட்டாக்கர் டு சென்ட் கிராஃப்டட் TCP or UDP packets to the vulnerable server in order to make it crash. Spiking helps attackers to identify buffer overflow vulnerabilities in the target application. ஸோ ஓகே, இப்போ ஒரு விண்டோஸில் வந்து ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ஸ்பைக்கிங். இந்த ஸ்பைக்கிங் மூலியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு கிராஃப்ட் பண்ண ஒரு TCP ஆர் UDP பேக்கெட்டை வந்து என்ன டார்கெட் இருக்கோ அந்த டார்கெட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை கிராஷ் பண்ணுறது கிட்டத்தட்ட டாஸ் அட்டாக் மாதிரி. ஓகேவா? ஒரு TCP பேக்கெட்டோ இல்லை ஒரு UDP பேக்கெட்டோ வந்து இவங்களே ஃபேக்காக ரெடி பண்ணி டார்கெட்டுக்கு அதை சென்ட் பண்ணி அதை கிராஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது ஒருவேளை அவங்களோட பஃபர் ஓவர்ஃப்ளோ ஆச்சா இல்லையா, பஃபர் ஓவர்ஃப்ளோ வல்லபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத அட்டாக்கர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளாக ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, நெட்கேட் அப்படின்றது ஒரு டூல். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி எந்த டார்கெட்டை வந்து அவங்க எய்ம் பண்ணுறாங்களோ அந்த டார்கெட் கூட ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அப்படி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்பைக் டெம்ப்ளேட்ஸ்னா அதுதான் அந்த TCP UDP பேக்கெட்ஸ். அதை வந்து கிரியேட் பண்ணி ஸ்பைக்கிங்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கண்டென்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூசிங் இல்லை ஃபஸ்ஸிங் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதுதான் அடுத்த செகண்ட் ஸ்டெப். So attackers use fuzzing to send a large amount of data to the target server so that it experiences buffer overflow and overrides the EIP register. Fuzzing helps in identifying the number of bytes required to crash the target server. This information helps in determining the exact location of the EIP register, which further helps in injecting malicious shell code. ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்கா இல்லையா அப்படின்றத கிராஃப்ட் பண்ண TCP UDP பேக்கெட்ஸை சென்ட் பண்ணுறது மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்டாக்கர்ஸ் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து டார்கெட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டார்கெட் சர்வர் இட் வில் அண்டர்கோ பஃபர் ஓவர்ஃப்ளோ. அதோட பஃபர் ஓவர்ஃப்ளோ இருக்கோ இல்லையோ அதுல வந்து மேக்ஸிமம் இவ்வளவுதான் ஸ்டோரேஜ்னு இருக்கும் இல்லையா. இவங்க நிறைய டேட்டா, ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அமிச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா பஃபர் ஓவர்ஃப்ளோ நடந்துடும். மோஸ்ட்லி இன் மோஸ்ட் கேசஸ். அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு நம்ம சில விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா, ப்ராப்பரான வேலிடேஷன் இல்லைனாலோ ஒழுங்கா ப்ரோக்ராமிங் பண்ணலனாலோ இந்த மாதிரி சில விஷயம் பார்த்தோம்ல. ஒருவேளை அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தென் இட் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ நடக்கும். அப்படி பஃபர் ஓவர்ஃப்ளோ நடக்கும்போது நமக்கு தேவையான அந்த EIP ரெஜிஸ்டர், அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ரக்டட் பாயிண்டர்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு ரெஜிஸ்டரில் இருக்க டேட்டாவையும் we can able to overwrite. நம்ம ஏற்கனவே இந்த கிளியராக பார்த்துருந்தோம்ல ஸ்டெப்ஸ், அதாவது வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து இருக்கு டு அண்டர்கோ விண்டோஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றதுக்கு நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ EIP ரெஜிஸ்டர் ஓவர்ரைட் பண்ணணும்னு சொன்னோம்ல. ஸோ அதை ஓவர்ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபியூசிங் அப்படின்றது யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இந்த ஃபியூசிங் வந்து வேற எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, ஐடென்டிஃபைங் த நம்பர் ஆஃப் பைட்ஸ் ரெக்வயர்ட் டு கிராஷ் த டார்கெட் சர்வர். இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஹீப்போ சம் கைண்ட் ஆஃப் மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஃபர் இருக்கு அப்படின்னா அதோட சைஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இது இன்னும் ஈஸி தானே. இப்போ 5 KB 5 MB 5 KB நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஒரு 10 KB அமிச்சா பஃபர் ஓவர்ஃப்ளோ நடக்க போகுது. ஸோ அந்த சைஸ் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த EIPன்னு சொன்னா இல்லையா, இந்த எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ரக்டட் பாயிண்டர். ஸோ அந்த ஒரு ரெஜிஸ்டர் வந்து எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு, லொகேஷன் இந்த சென்ஸ் மெமரி அட்ரஸ். ஸோ மெமரியில வந்து எந்த ஒரு அட்ரஸ்ல வந்து அந்த டேட்டா வந்து இருக்கு, அந்த ரெஜிஸ்டர் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளோட மலிஷியஸ் கோட், நம்மளோட அந்த ஸ்கிரிப்ட் அதை வந்து நம்ம என்டர் பண்ண நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்படி என்டர் பண்ணிட்டு நம்ம ஆக்சஸ் ஈஸியாக எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஆப்செட். ஸோ அட்டாக்கர்ஸ் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க் MSF கன்சோல், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அதில் இருக்க பேட்டர்ன் ஆஃப்செட் அப்படின்ற சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதை வந்து அது வந்து ரூபி டூல்ஸ். ரூபின்றது ஒரு லாங்குவேஜ், ஓகேவா, அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ஆஃப்செட் என்ன, அந்த எக்ஸாக்ட் லொகேஷன் வேர் த EIP ரெஜிஸ்டர் இஸ் பீயிங் ஓவர் ரிட்டன். ஸோ அந்த EIP ரெஜிஸ்டர் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம குத்து மதிப்பாக தெரிஞ்சிச்சு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டார்கெட்டோட அந்த கிராஷ் ஆகிறதுக்கு எவ்வளோ பைட்ஸ் தேவை அதுவும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஒரு பேட்டர்ன் ஆஃப்செட் அப்படின்ற இந்த ஒரு ரூபி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த EIP ரெஜிஸ்டர் வந்து எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு மெமரியில எக்ஸாக்ட்லி
100% எந்த இடத்துல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஏபிஐ ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ ஏபிஐ ரெஜிஸ்டர் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஏபிஐ ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய டேட்டாவை வி ஹவ் டு ஓவர் ரைட். So overriding the API register allows attacker to identify whether the API register can be controlled and can be overridden with malicious shell code. ஸோ இந்த ஸ்டெப்பில் தான் நமக்கு தெரிய வரும் ஏபிஐ ரெஜிஸ்டர் எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுக்குள்ள ஒரு டேட்டா இருக்குது. இப்போ அந்த டேட்டாவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்மளோட ஒரு மலிஷியஸ் டேட்டா உள்ளே போட போகிறோம். அப்படி போட்டால் தான் அந்த மிஷினோட ஆக்சஸ் நமக்கு கிடைக்கும். பட் அப்படி போடும்போது சம்டைம்ஸ் வந்து அந்த ஏபிஐ ரெஜிஸ்டர் அது எடுத்துக்காமல் இருக்கலாம், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கலாம். அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நம்ம சிஸ்டமை இந்த மெத்தடில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து we can able to get access to the system. அதுதான். ஸோ இந்த ஸ்டெப் தான் நமக்கு வந்து ஏபிஐ ரெஜிஸ்டர் நம்ம கோடை எடுத்துக்குதா இல்லையா அப்படின்றத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னா நம்ம அந்த கோடை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பேட் கேரக்டர்ஸ். Before injecting the shell code into the API register, attackers identify bad characters that may cause issues in the shell code. அதாவது வந்து நம்ம ஒரு கோட் ஷெல் கோட் இந்த சென்ஸ் அது ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா, என்ன ஒரு சர்வீஸ் ஒரு ப்ரோக்ராமோ சம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் கோடு தான். அது நமக்கு ரிவர்ஸ் ஷெல்ல கொண்டு வந்து நம்ம சிஸ்டமில் அந்த எந்த டார்கெட்டோட சிஸ்டமை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுதான் பேசிக் ஐடியா. இப்போ வந்து ஒரு ஏபிஐ ரெஜிஸ்டரில் வந்து உங்கள் டேட்டாவை போய் ஓவர் ரைட் பண்ண போறீங்க. அதில் ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்குது, அதை நீங்கள் போய் ஓவர் ரைட் பண்ண போறீங்க அப்படின்னா மேபி அதில் ஏதாவது ஒரு பேட் கேரக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு /x00 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெக்ஸாடெசிமலோ ஏதாச்சும் ஒரு பைனரி நம்பரோ இல்லை ரேண்டமாக ஒரு அசம்பிளி லாங்குவேஜோட ஒரு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டோ ஏதாவது சம்திங் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதோட சேர்த்து நம்மளோட கோடம் போட்டோம்னா அது எரர் ஆகிடும். ஒன்று அதுவாக இருக்கிறது இருக்கணும், இல்லை நம்ம போட்டது இருக்கணும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போறீங்க, ஒரு சி ப்ரோக்ராம். பட் வந்து அந்த ஒரு ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிள் a.c ஒரு ஃபைல் இருக்குது, அதில் போய் நீங்கள் ரன் பண்ண போறீங்க. அது a.c ஃபைலில் ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சிருக்காங்க, ஏற்கனவே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் போய் இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி உள்ள போறீங்க அப்படின்னா என்ன வரும்? மெயின் ஒன்று தான் பார்க்க முடியும், என்ன 2 போட்டிருக்க எரர் காமிக்கும்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏற்கனவே சம் கண்டென்ட்டோ சம் பேட் கேரக்டர்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கோடில் எரர் பண்ணணும். அதனால வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் வி ஹாவ் டு ஓவர் ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ரைட் மாடியூல். ஸோ அந்த ஸ்டெப்பில் தான் வந்து நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த மாடியூல்ஸ் வேர் தேர் இஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் வேர் தேர் இஸ் நோ ப்ரொடக்ஷன். அதாவது இப்போ மெமரியில் வந்து நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்கும். மேபி சில மாடியூல்ஸ்க்கு அவங்க ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்கலாம். இதில் இருந்துன்னா பஃபர் ஓவர்ஃப்ளோலேருந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி மேபி மெமரியில் இருக்க நிறைய மாடியூல்ஸில் ஒரு சில மாடியூல்ஸில் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷனோ ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு ஸ்கிரிப்டை வந்து எழுதி வச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் மெமரி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த பண்ணக்கூடிய ஸ்டெப் தான் இந்த ஐடென்டிஃபை த ரைட் மாடியூல் அப்படின்ற ஸ்டெப். ஓகேவா. ஸோ அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐடென்டிஃபை த ரைட் மாடியூல் ஆஃப் த வல்னரபிள் சர்வர் தட் லேக்ஸ் மெமரி ப்ரொடக்ஷன். அதாவது நம்ம டார்கெட் என்னன்னா இந்த மெமரி ப்ரொடக்ஷன் இல்லாத பார்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு. மெமரி ப்ரொடக்ஷன் இருக்காது பண்ணால் வேஸ்ட்டு தான். ஸோ அந்த மாதிரி மெமரி ப்ரொடக்ஷன் இருக்காது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு mono.py இந்த மாதிரி சில மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி we can able to do. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஷெல் கோட் அண்ட் கெயின் செல் ஆக்சஸ். ஸோ எம்எஸ்எஃப் வெனம் இருக்கு இல்லையா, மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட வெனம் டூல். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஷெல் கோடை ஜெனரேட் பண்ணிவிட்டு அந்த ஷெல் கோடை வந்து ஏஐபி ரெஜிஸ்டரில் போய் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷெல் ஆக்சஸை கெயின் பண்ணலாம். அதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஓகே. ஸோ அந்த 8 ஸ்டெப்பு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்கோடடாக இருக்குது. நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி X21 X23 இந்த மாதிரி என்கோடடாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஏஐபி ரெஜிஸ்டருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த 8 ஸ்டெப்லையும் வந்து இந்த 8 ஸ்டெப் லைக் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து என்ன அந்த ஸ்டெப்பில் பர்டிகுலராக என்ன பண்ணுறாங்க, அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி லீட் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஒன்று தோணி இருக்கும், லைக் காமனாக மொத்தமாகவே நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஏஐபியை ரைட் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணி இருக்கலாம் மேபி. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏஐபி ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஏஐபி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், எக்ஸாக்டாக ஏஐபி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், அது ஓவர் ரைட் பண்ண என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு பேட் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறோம், அப்புறம் கோட் ஜென்ரேட் பண்ணோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, இதுதான் ஒரு இதோட ஒரு ஓவர் வியூ நான் சொல்ல நினச்சது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த 8 ஸ்டெப்புமே வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக 3 ஸ்டெப்பாக வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அண்ட் அது மூலிமா எந்த மாதிரியான ஒரு ஆக்சஸ் கிடைக்குது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இதுக்கப்புறம் வர 4 கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ எல்லாத்தோட ஓவர்வியூ கொடுத்துருப்பேன், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே. ஸோ சீசன் நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி இந்த அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய். செஸ்.